வணக்கம் டிவிகே ஆர்மி, நான் லாவண்யா. தாவேக்கு விஜய் செய்வது அரசியல் அறியாமை. விஜயும் சீமானும் பாஜக RSS பிள்ளைகள். மதுரையில் பழங்காநத்தம் பகுதியில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் பேசிய திருமாவளவன், தம்பி விஜயும் தம்பி சீமானும் பாஜக மற்றும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டதாகவும், திமுகவை ஒரு தீய சக்தி என்று விஜய் சொல்கிறார். அவர் முடிந்தால் திமுகவை அழைத்துவிட்டு போகட்டும், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. விஜய் RSSக்காக மட்டுமே கட்சியை தொடங்கியுள்ளாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி தொடங்கவில்லை. அவர்கள் திமுகவோடு பெரியார், அம்பேத்கர் கொள்கைகளையும் அழிக்க பார்க்கிறார்கள். விஜய் நேரடியாக ஃபைனல் விளையாடி ஆட்சிக்கு வர முயல்கிறார். யாரோ அவரை ஏற்றி விடுகிறார்கள். விஜய் செய்வது அரசியல் அறியாமை என்று விமர்சித்துள்ளார். யாருக்கும் விசிக்க முட்டு கொடுக்க அவசியமில்லை. எனக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் நானே விஜயின் பின்னால் போயிருப்பேன். எங்களுக்கு சீட்டு முக்கியமில்லை, கொள்கைதான் முக்கியம் என்று கூறியுள்ளார் திருமா. அடுத்ததாக கொங்கு ஈஸ்வரன், விஜய் திமுகவை தோற்கடிக்க முயற்சிக்கவில்லை, அதிமுகவின் இடத்தை கைப்பற்றவே முயற்சித்து வருகிறார். எனவே அதிமுக தான் அவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசியுள்ளார். மேலும் தாவேக குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் பாஜக சரத்குமார் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்று முழுவதுமாக சொன்னால் எனக்கு எந்த கட்சி என்று தெரியவில்லை. தாவேக, ஈவேக, மூவேக என்று சொன்னால் தான் தெரிகிறது. விஜய்க்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியவில்லை என சரத்குமார் விமர்சித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய செயின்ட் ஜெவேரியர் கல்லூரியின் முதல்வர் தேவாலயத்தில் உரை நிகழ்த்திய காட்வின் ரூஃபஸ் பேசியதாவது, உங்கள் பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள், நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்றால் விஜய் ரசிகராக போகிறேன். 41 பேரை கொன்று குவித்து அவர் பின் செல்லக்கூடிய கூட்டம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது என சர்ச்சையாக பேசியுள்ளார். நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகருக்கு பின்னால் நம் பிள்ளைகள் ஏன் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கேள்வி கேட்க வேண்டும் என்று பேசியுள்ளார். தளபதி விஜய் குறித்து அரசியல் கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வரும் இந்த நிலையில் நடிகர் அருண் விஜய் தளபதியின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக பேசியுள்ளார். ஜனவரி 9 ஜனநாயகன் விஜயின் இறுதி திரைப்படமாக வெளியாக உள்ள இந்த நிலையில் தளபதியின் ஜனநாயகன் படத்திற்கு வெயிட்டிங். விஜயின் கடைசி படம் என்பது எனக்குமே கஷ்டம்தான், என்றைக்குமே அவருக்கு நம்முடைய சப்போர்ட் இருக்கும் என அருண் விஜய் ஆதரவாக பேசியுள்ளார்.